Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ் வந்து சம் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்ங்கிறப்ப ஆட் தான் பண்ணணும். கொடுத்திருக்க சப்டிவிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. அப்படி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிறத நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா சம் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இன்ட்டு 2a + n - 1 into dங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஏவோட வேல்யூங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் டி வந்து கண்டுபிடிக்கணும். t2 - t1. இங்கே t2 வந்து பார்த்தோம்னா 7 மைனஸ் t1 வந்து பார்த்தோம்னா 3. அப்படின்னா 7 - 3யோட வேல்யூ 4 கிடச்சிருக்கு. அப்படின்னா டியோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவோட வேல்யூ 3ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து n வந்து கண்டுபிடிக்கணும். என்னங்கிறப்ப எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம்னா 40 டேர்ம்ஸ் வரைக்கும் எனக்கு ஆட் பண்ணணும். அதனால என்னோட வேல்யூவை நான் 40ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக 40 இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 40 - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது 2 1s இது 2 2s மீதி ஒரு 0 இருக்குது. அப்படின்னா 20 இன்ட்டு 3 இன்ட்டு 2 வந்து பார்த்தோம்னா 6 ப்ளஸ் 40 - 1 வந்து 39 இன்ட்டு 4. அப்படின்னா 20 இன்ட்டு 6 ப்ளஸ் 39யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 156 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 20 இன்ட்டு இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். 156ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 162 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 162வையும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 3240 கிடச்சிருக்கா. அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 40 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணனா எனக்கு வேல்யூ 3240 கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 27 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு எனக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தோம்னா அதாவது ஏவோட வேல்யூ 102 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் டி வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா t2 - t1. அப்படின்னா t2 பார்த்தோம்னா 97. அடுத்து t1 வந்து பார்த்தோம்னா 102. மைனஸ் பண்ணால் எனக்கு -5 வந்து கிடைக்கும். அப்படின்னா டியோட வேல்யூ -5, ஏவோட வேல்யூ 102. எது வரைக்கும் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம்னா 27th டேர்ம் வரைக்கும் நான் ஆட் பண்ணேன். அப்படின்னா என்னோட வேல்யூ 27. அப்படின்னா எஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 27 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 102 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 27 - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக -5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நான் 27 டிவைடட் பை 2 இன்ட்டு 102வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 204 கிடைக்கும். ப்ளஸ் 27ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் 26 வந்து கிடைக்கும். -5. அப்படின்னா 27 டிவைடட் பை 2 இன்ட்டு 204 ப்ளஸ் 26ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 26ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணேன்னா 26 இன்ட்டு 5 அப்படின்னா 6 5s 30. அப்படின்னா 10 130 வந்து கிடச்சிருக்கு. மைனஸ் இருக்கிறதுனால -130. அப்படின்னா 27 டிவைடட் பை 2 இன்ட்டு 204ஐயும் 130ஐயும் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் 4 அடுத்து 10 74 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 2 1s இது 2 3s 6 அடுத்து 2 7s 14. அப்படின்னா 27 இன்ட்டு 37 கிடைக்கும். அப்படின்னா எஸ் ஆஃப் 27 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 999 வந்து கிடச்சிருக்கு. அதாவது 999 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 + 13 + 20 + up to 97 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டு டேர்ம் எல்லோட வேல்யூ 97 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 6. அதுக்கு காமன் டிஃபரன்ஸ் டி வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா t2 - t1. நான் t2 வந்து பார்த்தோம்னா 13 - t1 வந்து பார்த்தோம்னா 6. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 7 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா ஏவோட வேல்யூ 6, எல்லோட வேல்யூ 97, டியோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் எனக்கு லாஸ்ட் டேர்ம் கிடச்சிருக்கு. லாஸ்ட் டேர்ம் கிடச்சிருக்குங்கிறப்ப அதில் எத்தனை டேர்ம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கிறேன். L - A டிவைடட் பை டி ப்ளஸ் 1ங்கிறது ஃபார்முலா. இங்கே எல் வந்து பார்த்தோம்னா 97 - A வந்து பார்த்தோம்னா 6 டிவைடட் பை டி வந்து பார்த்தோம்னா 7
ப்ளஸ் 1 அப்படின்னா 97 மைனஸ் 6 வந்து பார்த்தோம்னா 91 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1 அப்படின்னா இது 7 1 சார், இது 7 1 சார் 7, மீதி 2 வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னா 21 அப்படின்னா 7 3 சார் 21 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 1 கிடச்சிருக்கோம், அதோட வேல்யூ 14. இப்போ எனக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து இன்வால்வ் ஆனதுனால எனக்கு சம் ஆஃப் என்னோட ஃபார்ம்லாம் டிஃபர் ஆகும். எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் எல்லுங்கிறது எனக்கு சம் ஆஃப் என்னோட ஃபார்முலா. அப்படின்னா எஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 14 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா எஸ் ஆஃப் 14 இஸ் ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வந்து பார்த்தோம்னா 6 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் எல்லோட வேல்யூ 97 அப்படின்னா 14 டிவைடட் பை 2 வந்து பார்த்தோம்னா 2 1 சார், இது 2 7 சார் அப்படின்னா 7 இன்ட்டு இது ரெண்டையுமே ஆட் பண்ணுற 103 வந்து கிடைக்கும். அப்படின்னா 103ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 721 எனக்கு கிடச்சிருக்கும். இது தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.